மீனா சொன்னதெல்லாம் கிடதுக்கப்புறம் முத்து செம கோவம் வராரு. பார்த்தீங்களா சார், நான் தான் சொன்னேன்ல, அவங்க அப்பாவே வந்துட்டு ரூமில் போட்டு அவளை அடைச்சி வச்சுட்டு ரேகாவை இப்போ வந்துட்டு சத்யா தான் கடத்திட்டான்னு சொல்லிட்டு பொய் கேஸ் கொடுத்து வச்சுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க முத்து அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அப்போ ரொம்ப சௌரியமாக போச்சு, அவங்க என்ன ஃபினான்ஸ் தான் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, எல்லாம் நல்லதாக போச்சு, என் டீமை வர சொல்லி அவங்க வீட்டில் வந்துட்டு நாங்கள் சர்ச் பண்ணுற போகிறோம். அப்போ வந்துட்டு அங்கே போய் வந்துட்டு விசாரணைக்கு போகிறப்போ கண்டிப்பாக எல்லா ரூமும் எல்லாத்தையும் நாங்கள் விசாரணை பண்ணி தானே ஆகணும். அப்போ வந்துட்டு கண்டிப்பாக வந்து ரேகா உள்ளே இருக்கிற விஷயம் தெரிய வரும்ல, ஈஸியாக அந்த விஷயம் வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம போய் சத்யா விடுங்கன்னு சொல்லிட்டு என்ன தான் நம்ம பேசினாலும் எவிடன்ஸ் இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் எதுவுமே இங்கே பேசவே முடியாது. வாங்க முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்படிங்க சார் வர முடியும், நான் வந்தால் தான் அங்கே தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டாக தானே, என் டீமுக்கு கால் பண்ணி நான் வர சொல்லி நான் போகிறேன். ஸ்வேதா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் வந்துட்டு ஒரு கேமரா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு ப்ரெஸ்லேருந்து வர மாதிரி நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் கூப்பிட்டாலும் எங்கள் சைட்லேயும் வருவாங்க, இருந்தாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோ எடுத்து வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு ப்ரூஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே ஸ்வேதாவும் வராங்க. அதே சமயத்தில் இங்கே வந்துட்டு முத்து சொல்கிறாங்க மீனா கிட்ட, மீனா நீ அங்கேருந்து கிளம்பிடு, இதுக்கு மேலே நீ அங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கிளம்பிடுறாங்க. அடுத்தா வந்துட்டு அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ரைடு போகிற மாதிரி போகிறாங்க. அங்கே ஃபினான்சியர் வீட்டுக்கும் அங்கே போனோன்னு வந்துட்டு, சார் யார் சார் நீங்கள் திடீர்னு என்ன இங்கே வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாரானாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஐடி கார்டை காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னு வந்துட்டு என்னது இப்போன்னு பார்த்து நம்ம ரேகா வேறு உள்ளே வச்சிருக்கோமே, ரேகா உள்ளே இருக்கிற விஷயம் வெளில தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், இவங்களோட ப்ரெஸ்ஸோட வந்திருக்காங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படி பதறாரு. எதுக்குன்னு எப்படி பதறீங்க, எல்லா கணக்கு கரெக்டாக வச்சுருக்கீங்க தானே, அப்புறம் எதுக்கு பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார் அது வந்து ஒரு 2 நாள் கழிச்சு வர முடியுமா, என்னங்க நான் உங்கள் வீட்டை என்ன வந்து கடன் கேட்டால் வந்திருக்கேன், 2 நாள் கழிச்சு வரீங்களா, உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்கிறப்ப தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை கொஞ்சம் அப்படியே உட்கார வைங்க, இவர் கையில் இருக்கிற ஃபோனு எல்லாத்தையும் வந்துட்டு வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சொல்கிறாங்க. அந்த சொல்கிறத கேட்டோன்னு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சரி சிந்தாமணிக்கு மட்டும் கால் பண்ணி சொல்லிடலாமான்னு நினச்சிட்டு சிந்தாமணிக்கு கால் பண்ணலான்னு ஃபோன் எடுக்கிறாங்க. அப்போ ஃபோனை வாங்கி வச்சிடுறாங்க. அப்போ வந்துட்டு ரேகா இருக்கிற ரூமையும் வந்துட்டு ஓப்பன் பண்ண சொல்லவும் செய்கிறாங்க. ஓப்பன் பண்ணுறாங்க. ரேகா உள்ளே இருந்து வெளில வராங்க. எதுக்குங்க இந்த பொண்ணு இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கேட்குறாரு. இல்லை சார் அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ யார் மணி அப்படின்னு சொல்லிட்டு வாயிலேருந்து அந்த பிளாஸ்டர் எடுத்துகிட்டு கேட்குறாங்க. நான் இவருடைய பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணா, அப்புறம் எதுக்கு உங்களை போட்டு இப்படி கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன், அவனை வந்துட்டு பழி வாங்கணும் அப்படிங்கிறக்காக வந்துட்டு எங்கள் அப்பா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரைடு வந்திருக்கீங்க, அந்த வேலையை மட்டும் பாருங்கள், தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. எதுங்க சட்டவிரோதமாக வந்துட்டு பொண்ணை வந்து இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க, நான் எதுவும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, இதையும் நாங்கள் பார்க்கலாம், தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இங்கே ஸ்வேதா எல்லாத்தையுமே வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. பண்ணது மட்டும் இல்லாமல் முத்துக்கு அனுப்பிச்சுடவும் செய்கிறாங்க. முத்து அந்த எவிடன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு, சார் இங்கே பாருங்கள் சார், ரேகா அவங்க வீட்டில் தான் இருக்காங்க, அவங்க அப்பா தான் அப்படி வந்துட்டு கட்டி போட்டு வச்சிருக்காரு, இங்கே பாருங்கள் இந்த வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி முழிக்கிறாரு. என்ன சார், என்ன உங்களுக்கு சிந்தாமணிக்கு ஏதாவது பணம் இது கொடுத்துட்டாங்களா, இல்லை அவங்களுக்கு ஃபேவராக நடந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்து பேசுறதெல்லாம் இருக்கட்டும், இந்த வீடியோ பார்த்துட்டீங்களே, இப்போது சத்யா வெளில ரிலீஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ வந்துட்டு உடனே வந்து சத்யாவை ரிலீஸ் பண்ணவும் செய்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, சத்யா வெளில வந்தோன்னே, சத்யா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் உன்னை அட்மிட் பண்ணுற ஃபஸ்ட்டு, இவ்வளோ போட்டு அடிச்சிருக்காங்களே, இதுக்கு எல்லாத்துக்கு பதில் சொல்லாமல் நான் விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு இந்த வீடியோவை எடுத்துகிட்டு உடனே வக்கீலை பார்க்க போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற சத்யாவுடைய அம்மா சொல்கிறாங்க, மாப்பிள்ள அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க மாப்பிள்ள, பெரிய இடம், தேவையில்லாமல் பிரச்சனை பெருசு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நம்ம சத்யா போட்டு இந்த அடி அடிச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக போக சொல்கிறீங்களா, இப்படியே விட்டோம்னா இந்த சிந்தாமணிக்கும் சரி ரேகாவுடைய அப்பாவுக்கும் சரி ரொம்ப பெரிய திமிராகி போயிடும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ இங்கே மீனா வந்துட்டு அங்கே இந்த ரேகாவை அழைச்சிட்டு இங்கே வராங்க. அழைச்சிட்டு வந்தோன்னே வந்துட்டு சத்யா பார்த்தோன்னே, என்ன சத்யா எப்படி பண்ணி வச்சுருக்கிறாங்க, எனக்கு அப்போயே சந்தேகம் தான், நான் ஃப்ளைட்டில் வரேன்னு சொல்கிறப்போ இல்லை கார் அனுப்புகிறேன், நீ காரில் வந்து சொல்கிறப்போ நான் யோசிச்சு வந்துருக்கணும், நல்லா ஏன் தப்பு தான், எங்கள் அப்பாவை நம்பினது ரொம்ப தப்பாக போச்சு, என்ன நேரம் இருந்துச்சு சொல்லி கேட்குறப்போ வந்துட்டு முத்து சொல்கிறாங்க, நான் சொல்லி தான் சத்யா போய் உன்னை லவ் பண்ணுற விஷயத்த உங்கள் அப்பாட்ட சொன்னார், அடுத்த நிமிஷமே அவர் வேலையை காமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே டிலே பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முத்து சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற மீனாவுடைய அம்மா, மாப்பிள்ளை என்ன பண்ண போகிறீங்க, இந்த லவ் பண்ணாங்கிற விஷயத்துக்கே பையனை எப்படி இந்த படுபடுத்திட்டாங்க, இதுக்கு மேலே வந்துட்டு ஏமா நீ உங்கள் வீட்டில் யார் சொல்கிறாங்களோ அவங்களை கல்யாணம் பண்ணிக்கோ, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண வேண்டாம், என் பையனை நான் உயிரை கொடுத்து வளர்த்தி வச்சுருக்கிறோம்பா, ஏதாவது என் பையனுக்கு ஏதாவதுன்னு எங்களால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே மீனா வந்துட்டு, அம்மா நீங்கள் கவலைப்படாதம்மா, இவ்வளோ தூரம் வந்துட்டு சத்யாவை இப்படி பண்ணி வச்சுருக்காங்களே, இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே முத்து வந்துட்டு, இப்போ தான் மீனா உனக்கு தைரியமே வந்திருக்குது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க நான் கூட என்னமோ நினச்சேன், ஆனால் பொண்ணை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சத்யா மேலே பழி போட்டிருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஏதாவது பாடம் புகட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே சொல்கிறாங்க, இங்கே வந்துட்டு முத்து சும்மா விடக்கூடாது மீனா, நான் பார்த்துக்கிறேன், நான் வக்கீலம்மா போய் பார்த்துட்டு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவுடைய அம்மா சொல்கிறாங்க, ஐயோ மாப்பிள்ள அதெல்லாம் வேண்டாங்க மாப்பிள்ள, சொன்னால் கேளுங்கிறாங்க. அப்போ உடனே வந்து ரேகா இருந்துட்டு, ஏங்க எதுக்குங்க நீங்கள் ஆண்டி
வந்து நீங்கள் வந்து இப்படி கவலைப்படுறீங்க? நானும் சத்யா வந்துட்டு லவ் பண்ணுறோம், நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், நாங்கள் மேஜர் தான், இருந்தாலும் எதுக்காக வெயிட் பண்ணோம்? அம்மா அப்பாவுடைய சம்மதத்தோடய உங்களுடைய சம்மதத்தோடய வந்துட்டு கல்யாணம் பண்ணலாம்னு தோணுச்சு தான். அதெல்லாம் இங்கே நடக்காது போல இருக்குது. இப்போ நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டா அடுத்த நிமிஷம் என்ன பண்ண முடியும்? ஒருத்தனால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா பொண்ணு இப்படியெல்லாம் பேசுகிறேன் நீயே? என் பையனை எப்படி போட்டு அடிச்சு வச்சுருக்காங்க பார்த்து இல்லை? இதுக்கு மேலே வந்துட்டு நான் வந்துட்டு தேவையில்லாமல் வந்து ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலை. சத்தியா இந்த பொண்ணு இன்னைக்கு கூட மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே மீனா வந்துட்டு, எதுக்குமா ரேகாவை மறக்கணும்? ரேகாவும் சத்யாவும் உயிருக்கு உயிராக நேசிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் காசு பணத்துக்காக ஆசைப்படல, ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. இதை அவங்க தடுக்கிறாங்கன்னா அதை நம்ம கண்டிப்பாக வந்துட்டு இது பண்ணியே ஆகணும். அதெல்லாம் விட்டுட்டு இவங்க இப்போ கூப்பிட்டு அடிச்சாங்க, நம்ம இப்படி பயந்துட்டு ஒதுங்கிடணும் அப்படிங்கிறக்காக தான் வந்துட்டு இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. நம்ம இதவே பண்ணோம்னா அவங்களுக்கு பயந்துற மாதிரி ஆயிடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடி பேசுகிற நீயே? பையனை எப்போயோ இப்படி பண்ணியிருக்காங்கன்னா நாளை பின்ன கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இவங்க 2 வாழ விடுவாங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அத்தை, இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நம்ம பயப்பட மாட்டா, இந்த அத்தனைக்கு காரணம் இந்த சிந்தாமணி தான். சிந்தாமணியோட கொட்டத்தை எப்படி இறக்கும்னு எனக்கு தெரியும், நீங்கள் பயப்படாமல் இருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள வேண்டாம் மாப்பிள்ள, சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, நான் வாழ்ந்த ரேக்காவோட தான் வாழ்வேன், அப்படி இல்லைன்னா உன்னோடவே நான் கடைசி வரைக்கும் இருந்துருவோம்மா, பரவாயில்லையா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா நீ வாட்டுக்கு இப்படியெல்லாம் என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை கொஞ்சம் அமைதியாக இருங்க அத்தை, நாங்களாம் இருக்கமில்ல, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனசே இல்லாமல் தான் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் நின்றுருக்காங்க. நீங்கள் பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேகாவும் சத்யாவும், மீனா நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ, சத்யாவை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறேன், ரேகாவை நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. அடுத்த சத்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் கூட்டு போயிட்டு காமிச்சிட்டு மருந்தெல்லாம் வாங்கி கொண்டுட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு உடனே வக்கீல பக்கமும் போகிறாங்க. அங்கே போயிட்டு இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. மேஜர் தானே, அவங்க 2 பேரும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்கிறாங்க. சார் மேடம், ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு அவங்கள தலைமறைவாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நான் எதுக்கு தலைமறைவாக அவங்கள இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை அவங்க காசு பலத்துலேயும் ஆள் பலத்துலேயும் எது வேணால் பண்ணலாம்ல அப்படின்னு, அதனால தான் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மேடம், தலைமறைவெல்லாம் வைக்க முடியாது, கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த நிமிஷமே அவங்க கண்ணு முன்னாடி போய் நிற்க வைக்க தான் போகிறேன், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப கோவமாக சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்த ரேகாவையும் சத்யாவும் நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா கிளப்பி இங்கே வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணியும் வைக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இங்கே மீனாவுடைய அம்மாவுக்கு இதுக்கெல்லாம் சுத்தமாக மனசே இல்லாமல் தான் இருக்காங்க. மீனாவுடைய அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாமல் தான் நடக்குது இதெல்லாம். அப்போ வந்துட்டு மீனா சொல்கிறாங்க, ஏங்க ஏதோ ஒரு வேகத்தில் கல்யாணம் பண்ணியாச்சு, நாலு பின்ன வந்துட்டு இவங்க தெரிஞ்சிச்சுனாவா இப்போ நேராக ரேகாவுடைய வீட்டுக்கு தான் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, தெரிஞ்சுக்கிட்டும் மீனா, தெரிஞ்சுக்கிட்டும், அவங்களே தெரிஞ்சு பிரச்சனை பண்ணுறத விட நாமளே வந்துட்டு இப்படி பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணியாச்சுன்னு சொல்லி பார்க்கட்டும், அப்போ தான் அதுக்கெல்லாம் புத்தி வரும்னு சொல்லிட்டு முத்து வந்துட்டு ஒரு அவசரத்தில் கூட்டிகிட்டும் போகிறாங்க. அங்கே போய் வந்துட்டு இங்கே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி ரேகாவும் காணாமல் இப்படி எல்லாமே கைமீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருத்தப்பட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ ஹாலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு சொல்லிட்டு இப்படி நெட்டி போய் பார்க்குறாரு. அப்போ பார்த்தா ரேகாவும் சத்யாவும் கழுத்தில் மாலையோடு நின்றுருக்காங்க. இதை பார்த்து நீ என்ன பண்ணி வச்சிருக்க ரேகா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அப்போ சிந்தாமணி வந்துட்டு, நீ படித்து சொன்னேன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு தானே நீ நடந்துடக்கூடாதுன்னு ஆசைப்பட்ட, இப்போ நடந்துருச்சல, இதுக்கு மேலே நீ என்ன பண்ண முடியும் உங்களால்? நான் தான் சொன்னேன்ல, அவ்வளோ தூரம் சொல்லியும் வந்துட்டு என்னைய ஹவுஸ் அரெஸ்ட் வேறு பண்ணி வச்சிங்க, சத்யாவும் போலீஸ்கார விட்டுட்டு அடிச்சிங்க, இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அமைதியாக போவோமா? உங்கள் காசும் சரி பணமும் சரி, நான் இப்போ கல்யாணம் பண்ணிட்டேன்,